வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்கை கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் த கராத்தே கிட். சின்ன வயசில் இருந்துச்சு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க நம்புறேன். இப்போ திரும்ப உட்காந்து பாருங்களேன், செம்ம நாஸ்டால்ஜிக்காக இருக்குங்க படம். ஆனால் என்ன, நம்ம கண்ணுக்கு நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் சிக்குது. என்ன பண்ணுறது? படத்தோட ஃபைனல் ஷாட்டே ஒரு பெரிய கண்டினியூட்டி மிஸ்டேக் தான். அவளை ஏங்க படத்தோட டைட்டிலே மிஸ்டேக் இருக்குது, கராத்தே கிட். ஆனால் படத்தில் எங்கேயுமே ஜேடன் ஸ்மித், அதாவது ஜார்ட்ரே, கராத்தேவே கற்றுருக்க மாட்டார். குங்ஃபு தானே கற்றுட்டு இருப்பாரு. குங்ஃபு கிட்டுங்கிறதான பேராக வச்சுருக்கணும். ஆக்சுவலாக குங்ஃபு கிட்டு, குங்ஃபு வண்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க. சைனாவில் ஒரு சில இடங்களை இந்த குங்ஃபு வண்டருங்கிற பேரில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. பட் வெஸ்டர்ன் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகணும்னு சொல்லி தான் இந்த கராத்தே கிட்னு சொல்லி வந்தாங்களாங்க. நல்ல ஒரு நாஸ்டாலஜிக்கான படம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். என்னென்ன என் கணக்கு சிக்கிச்சு உள்ள இருக்க அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே மொத்தமாக அப்படி டன் பண்ணிடுவோமா? ஓப்பனிங் நம்ம ஜார்ட்ரே அவருடைய சின்ன வயசுலேருந்து வளர்ந்த அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா இறந்ததெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருப்பாரு. யார்ப்பா நீ? மேபி அந்த மெமரிஸ்க்காக பண்ணியிருப்பாரு என்னமோ. இந்த இடத்துல அவருடைய இந்த டைம் எல்லாமே ஒரிஜினல் ஜேடன் ஸ்மித்துக்கான அந்த இயர் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஜேடன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா 1998 பிறந்திருப்பாரு. இந்த படத்தில் ஜார்ட்ரேவோட வயசு 12ன்னு சொல்லியிருப்பாங்க. 2009 வரும்போது பர்ஃபெக்டாக அந்த 12ங்கிறது மேட்ச் ஆகுது. ஸோ ரியல் லைஃப் ஜேடன் ஸ்மித்தோட அதே பர்த் இயர் தான் இங்கேயுமே கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டு அப்புறம் இங்கே இருக்க வேணான்னு சொல்லி அம்மா பையன் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி சைனாக்கு மூவ் ஆகியிருப்பாங்க. என்ன காரணம்னு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி அவங்க அம்மாவுக்கு புது வேலை ஏதோ கிடைச்சிருக்கணுமோ. அவங்க ஃப்ளைட்டில் போகும்போது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் பிளாக் பீப்புள்ஸாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே ஒயிட் ஆர் சைனீஸ் பீப்புள்ஸாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேடன் ஸ்மித் அவங்க அம்மா மட்டும் தான் பிளாக்காக இருப்பாங்க. ஒரிஜினலாக பார்க்கும்போது சைனீஸ் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ரேசிசம்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக ஐஷோ ஸ்பீடு சைனாவை சுற்றி பார்த்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி நிறைய விஷயங்களை உடச்சி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இது அந்த காலகட்டத்தில் எத்தனை சமயத்தில் பாசிபிளி பிளாக்ஸுக்கு எதிரான ரேசிசம் இருக்குன்னு சொல்லி மைண்ட் பண்ணி எடுத்துருப்பாங்களோ என்னமோ. ட்ரே வீட்டுக்கு வந்த உடனே சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. ஜாக்கெட் கழட்டி கீழே போட்டுருவான். அந்த பைப்புலைக்கு டிசிப்ளினாலே என்னன்னு தெரியாது. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே சுடு தண்ணி வரலடா போய் ஹானை கொட்டுவா அப்படின்னு சொல்ல அப்போ தான் நம்ம ஜாக்கி சானோட என்ட்ரி. சாதாரணமாக உட்காந்து நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆனால் எதிரில் ஒரு ஃப்ளை பறந்து போகிறத பார்த்தோன்னே அதை தன்னுடைய இந்த சாப்ஸ்டிக்கில் பிடிக்க ட்ரை பண்ணி அப்படியே அதை கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளை ஸ்வாட்டரை வச்சு அடிச்சு நவுத்திடுவாருங்க. திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். நீங்கள் ஒன்று எதிர்பார்ப்பீங்க, அதை விட நான் வித்தியாசமாக ஒன்று செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கி சான் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இது டெக்னிக்கலாக இந்த ஒரிஜினல் கராத்தே கிட் படத்துக்கான ஒரு ரெஃபரன்ஸ். அதில் மியாகி நிஜமாலே சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளையை பிடிச்சிருப்பாரு. அதே தான் இந்த இடத்துல ஹானுமே ரிப்ளிகேட் பண்ண போகிறாரு. மியாகி மாதிரி இவரையுமே அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு ஆடியன்ஸை நினைக்க வச்சு அப்படியே உச்சிச்சு வச்சிருப்பாங்க. அது ஜாக்கி சானோட அந்த கேரக்டருக்கும் பர்ஃபெக்டாக பொறுத்து இருக்கும். அவர் அந்த ஃப்ளையை அடிக்கும்போது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரோட ப்ளூ பிரிண்ட் இருக்கலாம். என்ன காருன்னு பார்த்தா இவருடைய கார் தாங்க. ஷிரோரோன்னு சொல்லி பேர் கொடுத்துருப்பாரு. இவருடைய பொண்டாட்டி போல இறந்த அந்த கார். அந்த காரை ஒவ்வொரு வருஷமும் ரெடி பண்ணி உடைக்கிறதா வேலையாக வச்சிருப்பாரு. அந்த வகையில் அந்த காரோட ப்ளூ பிரிண்ட்டை தன்னுடைய ஆஃபீஸ்லேயே ஒட்டி வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி ட்ரே அங்கேருந்து கிளம்பி ப்ளே பண்ண போயிடுவான். நீ பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவியாரா அப்படின்னு சொல்லி பேஸ்கெட் பால் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுவாங்க. அது வரலன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பிங்க் பாங் ஆடுவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெயிச்சிருவான். ஆனால் மற்றது எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுருவாங்க. அந்த இடத்துல அவன் போகும்போதே பார்க்க வயசானவங்களா இருக்கீங்க, ஆனால் நான் அதெல்லாம் வயசை பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் தொடர்ந்து பாயிண்ட்ஸை லூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பா எனக்கு 12 வயசு தான்ப்பா ஆகுதுன்னு சொல்லி அதே வயசு காட்ட திரும்ப ப்ளே பண்ணியிருப்பாருங்க. நீ தான்டா வயசு பார்க்க மாட்டேன்னு உள்ள வந்த, அதுக்கப்புறம் என்னது? இங்கே தான் அந்த மெயின் வில்லன் செங்கோட இன்ட்ரடக்ஷன் நடக்கும். நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு ரூட் உரியாடா அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட் கொஞ்சம் ஹெவியாக தான் போகும். இங்கே தான் நடுவில் ஒரு டெலிட்டட் சீன் இருக்கு. ஸோ அந்த டெலிட்டட் சீன் படி ஷெங் கூட ட்ரே 1-on-1 நிற்கிறதுக்காக அந்த கராத்தே ஸ்டைலில் ஒரு போஸ் கொடுப்பாரு. அதை பார்த்தோன்னே ஷெங் இங்கா பாடுறா கராத்தே கிட்டு அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பான். ஸோ மொத்த படத்துலையுமே இந்த ஷாட்டில் மட்டும் தான் கராத்தே கிட்டுங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஷெங் கிட்ட கன்னத்தில் பொழுக்குன்னு வாங்கின நம்ம ஜேடன் ஸ்மித் அந்த கன்னத்தில் வாங்கின அடியை மறைக்கிறதுக்காக அவங்க அம்மாவோட மேக்கப்பை போட்டுக்கிட்டு அத்தனை ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு யூனிஃபார்மோட போவான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எல்லாருமே கலர் ட்ரெஸ்ல வந்திருப்பாங்க. ஏன்னா சைனால யூனிஃபார்ம் டேன்னு ஒன்று இருக்கான். அப்போதான் யூனிஃபார்ம் போட்டு வரணுமா. நல்லா இருக்கேடா அதெல்லாம். ஆனால் அதை தொடர்ந்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டூருக்கு போயிருப்பாங்க. டூரில் எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் இல்லாமல் வந்துருவான். அன்னைக்கு யூனிஃபார்ம் டேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணல போலங்க. எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி பண்ணுறதே வேலை வச்சிருக்கேனே நீ. ஸோ செங்கு தன்னுடைய ஸ்கூல் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டெய்லியும் அவனை பார்க்க போகிறோம், நம்மளும் கொஞ்சம் கராத்தே கற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி டிவியில் உட்காந்து கராத்தே கற்றுட்டு இருப்பான். ஸோ அந்த சமயத்தில் தான் ஜாக்கி சான் ஹான் அவனுடைய அந்த வாட்டர் ஹீட்டரை ரிப்பேர் பண்ண வந்திருப்பாரு. இதே சமயத்தில் அவனுடைய அம்மாவும் வந்திருப்பாங்க. அவங்க அம்மா தான் எப்போ பார்த்தாலும் ஏன்டா ஜாக்கெட்டை கீழே போடுறதுக்கு மேலே போடு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ட்ரே ஜாக்கெட்டை எப்படி போட்டுறாங்கிற ஒரு விஷயத்தை ஹான் நோட் பண்ணியிருப்பாரு. தக்காளி சிக்கிட்டியா, இதை வச்சு உன்னை செய்கிறான் பாடுறான் அப்படின்னு அந்த ட்ரெயினில் வச்சு செஞ்சுருப்பாரு. ஜாக்கெட்டை போடும்போது சிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதுக்கு காரணம் இந்த ஷாட் தான். இந்த போடும்போது சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மாவை நக்கல் பண்ணுற மாதிரி போட்டிருப்பான்ல, அதை தான் ஹான் ட்ரேக்கு புரிகிற மாதிரி மொத்த படத்துலையுமே அந்த ட்ரெயினிங்லையுமே உணர்த்திருப்பார். எப்போ ஷெங்கை பார்த்தாலும் ட்ரே ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். ஒரு முறை ஷெங் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. மூடிக்கிட்டு போக வேண்டியதானே, பக்கத்தில் இருக்க அழுக்கு தண்ணி தூக்கி மேலே ஊற்றிட்டு ஓடிடுவான். அப்படி ஊற்றினா யார் தாங்க துரத்தி அடிக்க மாட்டான். இந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே கோவம் வரும், அவங்களுக்கும் வராதாங்க.
பட் ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் சைனீஸ் ஆடியன்ஸுக்காகவே எடுக்கப்பட்டுச்சான். ஏன்னா அவங்க ஊரில் அவங்களுடைய ஆட்களை வச்சு படம் எடுக்கும்போது அவங்கள வில்லன் மாதிரி காட்டினா நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஈக்குவலி ரெண்டு பக்கமும் குறும்பு பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக தான் இருக்காங்க. இது சின்ன பசங்களை நடக்கிற அந்த சண்டைங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த அழுகு தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ஷாட் வந்து எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலாக அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளேயே பேசப்பட்டுச்சு. அப்புறம் என்ன, அங்கேருந்து ஒரு ஃபைட் கிக் ஆஃப் ஆகும். அந்த ஃபைட்டில் நம்ம ஹான் இந்த பக்கம் ட்ரேக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாரு. அங்கே இருக்கவங்க யாரையுமே ஜாக்கி சான் அடிச்சிருக்க மாட்டாருங்க. எல்லாருமே அவங்க அடியை டிஃப்ளெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே சண்டை போட வச்சிருப்பாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோரியோகிராஃபி போயிருக்கும். அதை தொடர்ந்து இவர் என்னப்பா பயங்கரமாக சண்டை போடுறாரு, அந்த குங்ஃபு சொல்லித் தரீங்களா, இல்லை அந்த குங்ஃபு சொல்லித்தர இடத்துல என்ன சேர்த்து விட்றீங்களா அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு போய் மாஸ்டர் லீ கிட்ட ஒன்றா சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல மாஸ்டர் லீக்கும் ஹானுக்கும் முட்டிக்க, வெல் இவன் உங்ககிட்ட இப்போ சண்டை போட மாட்டான், டோர்னமெண்ட்டில் சண்டை போடுவான், அங்கே வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹான் அந்த இடத்த சமாளித்து டிரைவை கூப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்னங்க, ட்ரைனிங் மாட்டாச்சு தான். பட் இதுக்கு நடுவில் அந்த ஜாக்கெட் ஆன் ஆஃப் சீக்வன்ஸ் சூப்பராக எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் நல்லா தான் இருக்கும். உண்மையில் அந்த ஜாக்கெட் ஆன் ஆஃப் என்ன காரணத்துக்காக பண்ணுற அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கிற அந்த சீக்வன்ஸ் சூப்பராக எடுக்கப்பட்டிருக்கும். அந்த மூவை வச்சு தான் ஃபஸ்ட்டு அந்த டோர்னமெண்ட் ஃபைட்டோட மொதல் பாயிண்ட்டை ட்ரை எடுத்திருப்பாரு. இப்போ ஜாக்கெட் ஆன் ஆஃப் அந்த விஷயங்கிறது இவர் இந்த டோர்னமெண்ட்டோட மொதல் பாயிண்ட்டுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த ட்ரேக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், நம்ம உண்மையிலே குன்ஃபு தான் கற்றுட்ருக்கோன்னு. இதுக்கு நடுவில் அந்த ஜிக்ஷி ஃபெஸ்டிவலுங்கிறது நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வேலண்டைன்ஸ் ஃபெஸ்டிவலாங்க. February 14 தான் வரும் நீங்கள் நினைப்பீங்க. பட் இது சைனீஸ் வேலண்டைன். ஜூன் ஆகஸ்ட் மாதம்லாம் கூட வருமா. வந்து என்ன பிரோஜனம், அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம், அந்த சீக்வன்ஸே தேவையில்ல. சரி ஓகே. அதை தொடர்ந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ண இடத்த உனக்கு காட்டுறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே மலையேறி போவாங்க. பெரிய மலை, என்னடா இவ்வளோ பெரிய மலையாக இருக்குது, நிஜமாலே இப்படி ஒரு இடம் இருக்குது போலங்க. ஸோ அவங்க ஏறி போகிற அந்த இடத்துல தான் கோப்ரா ஸ்டான்ஸை ஜேடன் ஸ்மித் நோட் பண்ணுவார். பாம்பையே நோக்குவர்மம் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சு அதே டெக்னிக்கை வச்சு இந்த படத்தோட கடைசி பாயிண்ட்டை ட்ரே ஷெங்க் அடித்து எடுப்பார். அங்கே இருக்க அந்த புனிதமான தண்ணியுமே குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. புனிதமான தண்ணின்னு தெரியல, முகத்தை உள்ள விட்டு தான் குடிப்பீங்களா, ஒரு டம்ளர் வச்சா அள்ளி குடிச்சிட்டு போயிடலாம். இவன் குடிச்சிட்டான், மற்றவங்க வரவே இவன் முகத்தை கழுவுன தண்ணியாடா குளிக்க முடியும், யாருங்க இவன் கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாமல். இந்த இடத்துலையுமே டெக்னிக்கலாக அந்த கட்டையை வச்சு ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கும். இது ஆக்சுவலாக அந்த ட்ரங்கன் மாஸ்டர் படத்தில் நம்ம யங் ஜாக்கி சானுக்கு சொல்லிக் கொடுக்க யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான். அந்த படத்துக்கான ஒரு ரெஃபரன்ஸை அப்படியே இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் நிஜமாலே ஆக்சுவலாக ஜேடன் ஸ்மித்தை நம்ம ஜாக்கி சான் போட்டு பாடாப்படுத்தியிருக்காரு ட்ரைனிங்குங்கிற பேரில். பிஹைண்ட் த சீன்லாம் லீக் ஆச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வில் ஸ்மித் நம்ம ஜாக்கி சானே ஏறி இருப்பார். ஏன்னா வில் ஸ்மித் தான் டெக்னிக்கலாக அந்த படத்தோட ப்ரொடியூசரே. இருந்தாலும் ஜாக்கி சான் மேலெலாம் அவர் எந்த ஒரு குறையுமே சொல்லக்கூடாதுங்க. அதை தொடர்ந்து ஆப்வியஸாக நம்ம ஜாக்கி சானோட பொண்டாட்டி பிள்ளைங்க இறந்த நாள் வரும். அன்றைக்கி ஒரு நாள் நீ லீவ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ட்ரைவ் அனுப்பிவிட, அந்த பைப்பில் இந்த பக்கம் ட்ரைனிங் போயிட்டு இருந்த வேவிங்கை நிறுத்தி, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வயலின் வாசிட்டு இருக்கேன், கொண்டாடி என் கூட வந்து விளையாட அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு டேட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம ஜேடன் ஸ்மித் சூப்பராக டான்ஸ் ஆடுவார். இதுக்கு போட்டியாக அவனோட பெட்டராகவே அந்த பக்கம் வேவிங் சூப்பராகவே டான்ஸ் ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரே ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது கூட டான்ஸ் ஆடி தான் தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்து தான் அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக இவன் அவங்க அப்பா அம்மாவோட பேச்சு கேட்டு தான் வயலின் வாசிட்டு இருக்கான். பட் உண்மையிலேயே டான்ஸர் ஆகணும் தான் ஆஸ்பைர் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நடுவில் இவளுடைய அந்த லாக்கர் பாக்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த டான்சிங் டால்ஸோட அந்த ஸ்டிக்கர் தான் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஒரு டான்ஸராக வர வேண்டியவளை மியூசிக் வாசிக்க வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள். பட் டக்குன்னு ஆடிஷன் நடக்க, ஆடிஷனுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து அவங்க அப்பா கிட்ட செம்மையாக டோஸ் வாங்கிட்டு வரு நம்ம ட்ரே. பிஞ்சு லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த வருத்தத்தோட அன்றைக்கி லீவுன்னு சொல்லியிருந்தா ஹானோட வீட்டுக்கு போக, ஹானுமே பிரேக்கப்பில் அந்த காரை போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக இவருக்குன்னு ஒரு தனி அழகான ஃபேமிலி இருந்திருக்கு. ஜியாங் அண்ட் காங்காங்னு சொல்லி ஒரு நல்ல பொண்டாட்டி புலியோட ஒரு ஹாப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பட் தெரியாதனமாக காரை ஓட்டிகிட்டு போகும்போது இவருக்கும் இவருடைய ஒய்ஃப்க்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்து அதில் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அந்த ஆர்கியூமெண்ட் என்னன்னு கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணி என் வாழ்க்கையை நான் எழுந்துட்டேனே, இதை சரி செய்ய முடியுதான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த காரை நான் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்ன தான் காரை சரி செஞ்சாலும் என் தப்பை என்னால் சரி செய்ய முடியல. அந்த விரக்தியில் தான் மேலேயே பழியை போட்டுக்கிட்டு அந்த கில்ட்டிலேயே இத்தனை வருஷமாக ஹான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல தான் ட்ரே உள்ள வந்து கில்ட்டை தூக்கி போடுங்க, நம்ம இது எல்லாத்தையுமே கடந்து போகணும்னு சொல்லி ஒரு முக்கியமான லெசனை ஹானுக்கு புரிய வச்சுருப்பாங்க. நம்ம பல முறை கீழே விழுவோம், திருப்பி எழுந்துக்கிறோமா இல்லையாங்கிறது தான் அதோடைய அவுட்கமாக இருக்கணுமே தவிர்த்து கீழே வந்ததை பற்றி யோசிக்கக்கூடாதுங்கிறது தான் பேசிக் டேக்அவே. இதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ட்ரைனிங் மாண்டாச்சு வரும். இதில் நம்ம ஜேடன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஓரமாக உட்கார மாதிரி காமிச்சிருப்பாங்க. மலையேறி போகும்போது ஒருத்தர் இந்த மாதிரி உட்காந்துருக்கதை பார்த்துருப்பார்ல, அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாராம். பட் இதுக்கு அவங்க எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட $3 மில்லியன். இது உண்மையான்னு தெரியல. ஜீன் கிளாட் வேண்டாம் அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும். அவர் ஆக்சுவலாக அந்த மாதிரி காலை விரிச்சிட்டு உட்காரக்கூடிய அந்த டெக்னிக்கை ட்ரேட்மார்க் பண்ணிட்டு தராங்க. அந்த சமயத்தில் எந்த ஒரு படத்துலையுமே எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மூவி யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிங்கன்னா காப்பிரைட் அடிச்சிடும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு மனுஷன். அதுக்காகவே ஒரு $3 மில்லியன் கொடுத்து இந்த 2 சீக்வன்ஸை படத்தை வைக்கிறதுக்காகவே அந்த காப்பிரைட்டாக வாங்கியிருக்காங்களாம். பொருளுக்கு ஒரு லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்களாம். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், உண்மையானு தெரியல. பட் நெட்டில் தேடி பார்க்கும்போது நிஜமாலே ஜீன் கிளாட் பேண்டம் அந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் தான் பண்ணி வச்சிருக்காரு மனுஷன்.
ஏன்டா காலை விரிச்சிட்டு உட்காரதெல்லாம் ட்ரேட்மார்க் பண்ணுவீங்களாடா நீங்கள்? ட்ரைனிங் முடிச்சிட்ட அப்புறம் ஆஃபீஸாக டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது டோர்னமெண்ட்டுக்கு உனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ்லியோட அந்த ஒயிட் கலர் சூட்டை கொடுப்பாரு. ஜாக்கி சானா இருந்தாலும் ப்ரூஸ்லியோட அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்ஸ் வில் அக்னாலஜ் தெம். ரஜினி கமல் மாதிரி அந்த பக்கம் ஜாக்கி சான் ப்ரூஸ்லின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் ஜாக்கி சான் ப்ரூஸ்லியோட 2 படத்தில் அடியாலாக போயிருக்காருங்க. ப்ரூஸ்லி கிட்டேயே செம்மடி வாங்கியிருக்காரு. டெக்னிக்கலாக ஜாக்கி சானே ப்ரூஸ்லியோட ஒரு மிகப்பெரிய ஃபேனா. அதை இந்த சீக்வன்ஸ் மூலிமா அழகாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. டோர்னமெண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் போகும். பட் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். எனக்கு கேட்டிங்கன்னா படத்தில் டோர்னமெண்ட் தான் அதிகமாக இருந்திருக்கணும், கதை போர்ஷன் கம்மியாக இருந்திருக்கணும். பட் டோர்னமெண்ட்டை கொஞ்சம் ரஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இந்த மண்டபத்தில் கொண்டு வச்சிருக்கவன் தான். ஸ்பைக்கை வச்சுக்கின்னு பயங்கரமாக வந்து நிற்பாங்க. ஒரு 3-4 ஃபைட் தான் பண்ணியிருப்பான். ஆனால் 4 ஃபைட்லேயுமே நிறைய பேர் இவனுக்கு சேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரே கிடக்கிறான், செங் கிடக்கிறான், இவன் தாடா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருவீங்க. அப்படி ஒரு அமேசிங்கான ஆட்டிடியூட் அவங்ககிட்ட இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இவனை பேஸ் பண்ணி கராத்தே கிட் 2ன்னு ஒரு படத்தை கொடுத்துருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க. யார் ஜெயிச்சாலும் ட்ரே ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் லீ தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ட்ரேயோட காலை உடைக்க அங்கே வந்த டாக்டர் இவன் இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட்டில் பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவருடைய கழுத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பின் இருக்கலாம். அது அந்த ஒரு டாக்டர் பின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. இது நம்ம டேரக்டரோட ஃபேவரட் ஃபுட்பால் டீம் ஃப்ரெட்ரிக்ஸ்டட் ஃபுட்பால் கிளப்போட லோகோ. இப்போ சென்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்க மாதிரி அவங்க ஊருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு போல. அதோடைய தீவிர ரசிகனாக இருக்க அந்த காரணத்தினால இந்த லோகோவை லைட்டாக படத்துக்குள்ளேயுமே நுழைச்சிருக்காரு. அதே டாக்டர் கழுத்தில் அதை போட்டிருக்கும் போது காமிச்சாங்க தான் தெரில. பட் அது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர். நான் கடைசி வரைக்கும் பயத்திலே வாழக்கூடாது, இன்றைக்கி வெற்றியோ தோல்வியோ இந்த நாளை நான் பயம் இல்லாமல் கிடக்கணும் அப்படின்னு ட்ரே கேட்க ஹானும் ட்ரேவோட அந்த வூண்ட்ஸை ஹீல் பண்ணி இப்போதைக்கு அவனை அடுத்த சண்டைக்கு அனுப்புகிறாங்க. சண்டைப்படி நம்ம ட்ரே லீடுக்கு போய் அதுக்கப்புறம் ஜெயிக்கிற மாதிரி தான் கதையை முடிச்சிருப்பாங்க. பெரிய ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, சம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டுன்னு சொல்லலாம். ஜெயிச்ச உடனே ஷெங் மனசு மாறி இந்த ட்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபி கையில் வாங்கி கொடுத்த உடனே லீ சமகாண்டாகி ஷெங் அடிக்க போயிடுவாருங்க. என்னடா என் பேச்சை கேட்காம நோ மர்சின்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கேன், அவனுக்கு நீ கப்பு தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு அடிக்க போக அந்த இடத்துல நம்ம ஹானுக்கும் லீக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வரும். ஆனால் இந்த சண்டையை நீங்கள் படத்தில் தேட்டரிக்கல் கட்டில் பார்க்க முடியாது. இது ஒரு டெலிட்டட் சீன். ஸோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 minutes ஒரு லாங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸை ஜாக்கி சானுக்கும் லீக்கும் கோரியோகிராஃப் பண்ணி அதை டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல, இது ஒரு ஆக்வர்டாக தாங்க ஃபீல் ஆகும். ஏன்னா படத்தோட என் சீக்வன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் டிராகன்ஸ் எல்லாருமே ஹானுக்கு வணக்கம் வைப்பாங்க. பின்னாடி அந்த ஃபைனல் ஷாட்டில் நீங்கள் பாருங்கள் லீ கீழே வந்து கிடப்பாரு. பட் வணக்கம் வைக்கும்போது லீ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த ஷாட்டை கட் பண்ணிடுவாங்க. அங்கே ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து டக்குன்னு வந்து ஹானோட காலில் வந்துட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. பட் அந்த ஷாக் ரியாக்ஷனுக்கும் இந்த சீக்வன்ஸுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அமைச்சிருந்தாங்க. அதில் நம்ம ஹான் வந்து பார்த்தீங்கன்னா லீயை போட்டு பொழந்துட்டு அங்கேருந்து இவங்க 2 பேரும் அந்த பூம் சிம்பிளை போட்டு கிளம்புற மாதிரி தான் கதையே. அந்த 3 நிமிஷம் சீக்வன்ஸை ஏன்டா கட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அமேசிங்கான கொரியோகிராஃபி போயிருக்கோம். ஆன்லைன் யூடியூப்லேயே இருக்க, செக் பண்ணி பாருங்கள். பட் ஃபைனல் கட்டில் இல்லாமல் போயிடுச்சு. தனக்கு குன்ஃபு கற்றுக் கொடுத்த ஹானுக்கு பூம் ஃபிஸ்ட் போடுறது எப்படின்னு சொல்லி ஜாவட்ரை கற்றுக் கொடுக்க அதோட அந்த படம் முடியுதுங்க. பட் தேட்டர்கள் கட்டை தாண்டி டெலிட்டட் சீனில் ட்ரேவோட அம்மா மாஸ்டர் லீயை சிவில்லே விட்டுருப்பாங்க. அந்த சீக்வன்ஸை கட் பண்ணிட்டாங்க. ஏன்டா நம்ம காமிக்கலான்னு ஒரு சீன் சரிச்சு. பட் இதோடையே கட் பண்ணி நம்ம ஜஸ்டின் பீபரோட நெவர் சே நெவர் அந்த பாட்டை போடுவாங்க. அந்த பாட்டை இப்போ கேட்கும் போதும் லைட்டாக நாஸ்டாலஜிக்காக தாங்க இருக்குது. நல்ல பாட்டுங்க, உண்மையில நல்ல பாட்டு தான். சம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், குட்டி படம், நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்கும். ஆனால் செம்ம ஃபன்னாகவும் இருக்கும். திரும்ப இப்போ நான் 2 தடவை பார்த்தேன், போரே அடிக்கலைங்க. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்த்தவங்க உங்களுக்கு அந்த ஃபீலை குடிச்சிச்சான்னு கீழே காமிப்படுங்க. அண்ட் சின்ன வயசில் அந்த படத்தை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அதே மாதிரி சொல்லிட்டு போங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.